நோட் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ நம்ம லாஸ்ட்ல கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட அப்ரிவேஷன், தென் அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தென் ஜென்ரேஷன், டோட்டலாக நம்ம 5 ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோமா லாஸ்டா. ஸோ 5 ஜென்ரேஷன்ஸ், இயர் என்ன, தென் அதோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, தென் அது எவ்வளோ எம்பி எடுக்குது, ஓகேவா. ஸோ இன்புட் என்ன எடுக்குது அது எல்லாமே பார்த்தோம், கரெக்டா. தென் அதுக்கப்புறமா காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இன்புட், சிபியு, அவுட்புட், ஓகேவா. ஸோ இப்போ இதுல இருக்கிற ஒரு டிவைசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இன்புட் டிவைசஸ். ஓகேவா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா கீபோர்ட், ஓகேவா. ஸோ கீபோர்ட், ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்றோமா, ஸோ இதுக்கு என்ன பண்ணா ப்ரெஸ்ஸிங் கீஸ். ஓகேவா. ஸோ இதை நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி கனெக்ட் பண்ணிருப்போம், ஒரு யூஎஸ்பி டிவைஸ் மூலமா கனெக்ட் பண்ணிருப்போம், ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் A to Z ஜென்ரலா இது இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறமா 0 to 9, தென் இது இல்லாம சம்டைம்ஸ் நியூமரல் கீபேட் இருக்கும், ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் மட்டும் தனியா ரைட் சைட்ல கொடுத்துருக்கிறது. தென் ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ ஃபங்க்ஷன் கீஸ்ன்றது டாப்ல இருக்கும், ஓகேவா. ஸோ F1 to 12 அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஃப் போட்டு வரும். ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் கீஸ். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் கீஸ். ஸோ ஹோமு, எண்டு, இன்சர்ட், கேப்ஸ் லாக், ஷிஃப்ட், கண்ட்ரோல், இந்த விண்டோஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கீஸ், ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதான் கீபோர்ட். செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ், ஓகேவா. ஸோ இதை வந்து எதுக்காக நம்ம கர்சர் பதிலாக நம்ம மவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா, ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ லேப்டாப்ல கர்சர் இருக்கோ, அதுவே கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் தனியாக மவுஸ்ன்னு இருக்கும். இதுவும் ஒரு யூஎஸ்பி டிவைஸ் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எய்தர் யூஎஸ்பி ஆர் ப்ளூடூத் டிவைஸ் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ டைப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பால் மவுஸ், மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், வயர்லெஸ் மவுஸ். நம்ம இப்போ மேஜரா யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மவுஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்கேனர். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஹார்டு காப்பியை சாஃப்ட் காப்பியை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்கேனர், ஓகேவா. ஸோ இதை எழுதிக்கோங்க. இட் யூசஸ் த பேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் as input and it convert into digital format or file. இப்போ நம்ம பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அது கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கும், ஒரு டிஜிட்டல் ஃபைல் ஆர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும், ஓகேவா. ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட் ஆர் ஃபைல், ஓகேவா. ஸோ இதுலேயும் நம்ம அந்த பேப்பரை இன்புட்டாக, பேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த இன்புட்டை தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, அதை எடுத்து டாக்குமெண்ட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்குது, ஓகேவா. அது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம கொடுக்குற பேப்பரை ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றினால அது ஸ்கேனர், ஓகேவா.
ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட் ஆர் ஃபைல். ஓகேவா? ஸோ இதுலேயும் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் flatbed scanner. Next, handled. Handheld scanner. Next, drum scanner. Fourth one, photo scanner. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் இல்லப்பா, மண்டே. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவ். நான் கேட்டு சொல்றேன்ப்பா, அப்டேட் பண்றேன். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்,
அடுத்தது fourth one joystick. Sorry, fifth one. So keyboard பார்த்தோம், mouse, scanner பார்த்தோமா. Next fourth one வந்து பார்த்தீங்கன்னா joystick. ஸோ ஜாய்ஸ்டிக் அப்படின்னு என்னன்னா, இந்த வீடியோ கேம் விளையாண்டுருப்பீங்கல்ல, ஸோ அதில் மவுஸ் மாதிரியே ஒன்று வரும், ரெண்டு ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி, ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஜாய்ஸ்டிக், ஓகேவா. ஸோ இதுவும் மவுஸ் மாதிரி ஒரு இன்புட் தான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் லைட் பென். ஸோ இந்த பென் மூலமாக நம்ம வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டர்லேயே ட்ரா பண்ணுறது இல்லை எழுதுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதே தான் நெக்ஸ்ட் அதுலேயே டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடைசர். ஸோ நான் இப்போ ஒரு போர்டில் எழுதுறது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, ஸோ அதுதான் வந்து டிஜிடைசர், ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். சேம், நான் இப்போ வந்து மைக்ரோஃபோன் வந்து யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணி பேசுகிறேன்னா அது இன்புட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுதுல்ல, ஸோ இதுதான் இன்புட் டிவைஸ் மைக்ரோஃபோன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் எம்ஐசிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஐசிஆர் சம்டைம்ஸ் இதோட அப்ரிவேஷனும் கேட்பாங்க, ஓகேவா, எழுதிக்கோங்க. மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். அதாவது நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்க் ரெகக்னிஷன் எங்கன்னா செக்ல இந்த பார் கோட் வருதுல்ல, அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா, இந்த எம்ஐசிஆர் அப்படின்றது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், இதுவும் அப்ரிவேஷன்ல கேட்பாங்க, ஓசிஆர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதுல வரும்னா அப்ரிவேஷன்ஸ்ல வரும், ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓசிஆர் அப்படின்னா என்னன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஓகேவா. ஸோ இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்னு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ரிட்டர்ன் நோட்ஸ் இருக்கு, ஓகேவா, அதை வந்து நான் அப்படியே ஸ்கேனர் மூலமா காப்பி பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்ம்ல மாத்திக்கலாம், ஓகேவா, ஒரு ஃபைலாவோ ஒரு புக்காவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுதான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஓகேவா, ஓசிஆர். நெக்ஸ்ட் பார்கோட் ரீடர்ஸ், இது தனியா நம்மளுக்கே தெரியும், பார்கோட் ரீடர்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து லேபிள்ஸ்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஓஎம்ஆர், ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஸோ இது கேட்பாங்க ஓஎம்ஆர். இப்போ நீங்க எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் மார்க் பண்றீங்களா, அந்த ஷீட்டுக்கு பேர் தான் ஓஎம்ஆர் ஷீட், ஓகேவா, ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஸோ நீங்க அந்த ஷேடிங் வச்சு நீங்க அதை இன்புட் டிவைஸா ஸ்கேனர்ல வச்சீங்கன்னா அதுல எது ரைட் எது ராங் அப்படின்றத அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல மார்க்ஸ் வந்துடும், ஓகேவா. ஆப்டிக்கல் மார்க் ரீடர், அவ்வளவுதான், ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் டிவைசஸ். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ் பார்க்கலாம்.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் தான் அதிகமாக இருக்கும், அவுட்புட் கம்மி தான். ஸோ மேஜர் இன்புட்டே நம்ம கம்ப்யூட்டரில் அவுட்புட் டிவைஸ் என்னது? மானிட்டர். கரெக்டா? ஸோ எழுதிக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸை திரும்பவும் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற டேட்டா வந்து நம்மளுக்கு ஹார்ட் காப்பீஸாக வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரிண்டர்ஸ். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பிளாட்டர். ஸோ கிராஃபிக் பிளாட்டர்ன்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிரிண்டர் தான். ஓகேவா? பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ சிவில் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ், டயக்ராம்ஸ், அந்த மாதிரி லைன்ஸு, சார்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராஃபிக் பிளாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் நம்ம பர்டிகுலராக எதை மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஓகேவா? ஸோ மானிட்டரில் என்ன நல்லா இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் டிஸ்பிளே யூனிட். நோட் பண்ணிக்கோங்க, விஷுவல் டிஸ்பிளே யூனிட். ஸோ மானிட்டர்னாலும் விடியூ அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டு விதத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோட் ரே டியூப் மானிட்டர், சிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும், குட்டி ஸ்க்ரீனாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேத்தோட் ரே டியூப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ வாங்குறதுக்கும் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போ வந்து சின்ன சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த மானிட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பெருசாக இருக்கும், ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? 9 இன்ச் அவ்வளோதான் இருக்கும், 11 இன்ச் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து ஃப்ளாட் பேனல். ஸோ அப்போ யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப். ஸோ ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேனல். ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே மானிட்டர். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது சைஸில் வந்து பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும், இது ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது ஹை பவர் கன்சம்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சம்ஷன், அதாவது நம்ம எல்இடி ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்இடி அப்படின்னாலே லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க, எல்இடி அப்ரிவேஷன் லைட் emitting diodes. ஓகேவா? அவ்வளோதான், காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பிரிண்டர். ஸோ பிரிண்டர் வந்து என்ன பண்ணும்? நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு ஹார்ட் காப்பியா எடுத்து கொடுக்கும். கரெக்டா? மீன்ஸ் சாஃப்ட் காப்பி டு ஹார்ட் காப்பி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட் ப்ரொடியூஸ் hard copy of processed data. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இமேஜஸா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஸோ இதோட அவுட்புட் டிவைஸ் முடிஞ்சு. ஸோ ப்ரொஜெக்டர் நம்மளுக்கு ஜென்ரலா தெரிஞ்சதுதான். ஓகேவா? ஸோ அதுல பெருசா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க கம்ப்யூட்டர் மெமரி. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எழுதிக்கோங்க. மெமரி இஸ் த பெஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதே நம்ம கொடுக்குற டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். கரெக்டா? ஸோ அதனால ஸோ மெமரி அப்படின்றது ஒரு பெஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இந்த மெமரின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? சிபியூ. சிபியூல தான் என்ன இருக்கு? மெமரி யூனிட்னு தனியா இருக்கு. கரெக்டா? ஸோ இதை பார்க்கறது எல்லாமே யார் தான்? சிபியூ. ஓகேவா? ஸோ ஜென்ரலா மெமரி வந்து 2 டைப்ஸ். இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி. மெயின் ஆர் பிரைமரி மெமரி. ஓகேவா? ஸோ இதுல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ரேம். ஸோ ரேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. வாலடைல் மெமரி. ஸோ இதை அப்படியே சேர்த்தே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ரேம் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணாது. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்புட் கொடுக்கும்போது வர டேட்டாவை அதுல என்ன தேவை இருக்கோ அதை மெயின் மெமரிக்கு அனுப்பும். தேவை இல்லாததெல்லாம் எங்க போய் சேர்ந்துக்கும்னா கேட்ச்ல போய் சேர்ந்துக்கும். ஓகேவா? சிஏ இது நம்ம மொபைல்ல கூட பார்த்துருக்கோம். கேட்ச் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல போய் சேர்ந்துக்கும். ஸோ இது வந்து பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணாது, டெம்பரரியா தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம அதை சேவ் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க. இட் டஸ் நாட் ஸ்டோர் டேட்டா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? பெர்மனன்ட்லி. ஸோ அந்த மிஷின் வேலை செய்யற நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேர்ட்ல டைப் பண்றீங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ரேம்ல போயிட்டு சேர்ந்துட்டே இருக்கும். சரியா?
இப்போ திடீர்னு நீங்க சேவ்லாம் பண்ணல, நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இப்போ சடனா ஷட் டவுன் ஆகி லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே என்ன ஆயிரும்? எரேஸ் ஆயிரும், கரெக்டா? அப்போ நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா இன்புட், அந்த வேர்ட்ல டைப் பண்றது எல்லாமே எதுல போய் சேரும்னா ரேம். ஸோ அன்டில் இட் சேவ்ஸ், நீங்க சேவ் பண்ணீங்கன்னா தான் அது வந்து மெயின் மெமரிக்கு போகும், செகண்டரி மெமரிக்கு போகும், ஓகேவா? பட் நீங்க சேவ் பண்ணலனா அது ரேம்ல தான் இருக்கும். இன்கேஸ் ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்ல ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா நம்ம கொடுத்தது சேவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? எரேஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், சரியா? ஸோ இதுவே நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரேம்ல இருந்து எங்க போயிரும்னா ரோம், அதாவது செகண்டரி மெமரிக்கு போயிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. CPU utilizes this data to perform required task. ஸோ என்ன பண்ணுமோ அது இதுல இருந்து எடுத்து CPU பண்ணும், ஓகேவா? required task. ஸோ ஒன்ஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ரேம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும், எரேஸ் ஆயிரும், ஓகேவா? அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் RAM. ஸோ டைப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா அப்ரிவேஷன் மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DRAM, DRAM. ஸோ டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே சேம் தான். ஓகேவா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதனால நான் அப்படியே எழுதுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம். ஸோ எஸ் என்னன்னு வரும்னா சிங்க்ரோனஸ். சிங்க்ரோனஸ் RAM. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா STRAM, அதாவது ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? சிங்க்ரோனஸ் அண்ட் டைனமிக். ஓகேவா? ஸோ இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டை விட. இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் STRAM. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட ரேம் முடிஞ்சிச்சு. ஸோ ரேம்ன்றது மெயின் ஆர் பிரைமரி மெமரி. பட் ஆனால் என்ன பண்ணாது, டேட்டாவை நம்ம அன்டில் சேவ் பண்ணாத வரைக்கும் ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம். ஸோ ROM, ரூம். இட் மீன்ஸ் ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலட்டைல். ஸோ ரேம் வந்து வாலட்டைல், ரோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலட்டைல் மெமரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் ஆகாது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவாக என்ன பண்ணி வச்சுக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ. ஸோ பீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள். ப்ரோக்ராமபிள் ரோம். ரோம்ன்றது அதே தான், ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இ ப்ரோ. ஸோ இ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரேசபிள். எரேசபிள். பேலன்ஸ் இருக்கிறது அந்த ப்ரோம் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ எரேசபிள், ப்ரோக்ராமபிள், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்இ ரூம். டபிள்இ ரூம். ஸோ ஆல்ரெடி இது எரேசபிள்ன்றது ஒரு இ பார்த்துட்டோமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி. ஸோ இந்த நேம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எலக்ட்ரிக்கலி அண்ட் எரேசபிள், ப்ரோக்ராமபிள், ரோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரோம்ல சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் டேட்டாஸ். ஓகேவா? இந்த மாதிரி லார்ஜ் ஃபைல்ஸ்லாம், இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்டில் இட் சேவ்ஸ் எரேஸ் ஆயிரும். ஓகேவா?
ஸோ இந்த ரெண்டு மெமரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நம்ம செகண்டரி மெமரிஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? அதே மாதிரி மேக்னெட்டிக் டேப் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வால்டைல் அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கும். அதை நம்ம எடுத்து வேற இதுல கூடயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூலேயே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ் என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம செகண்டரி மெமரிஸ் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கப் கிடைக்கும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி. ஓகே. ஸோ இதுவும் நான் வாலடைல் தான். அண்ட் பெர்மனன்ட்லி ஸ்டோர். Stores the data. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் டிரைவ். நம்ம ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி சொல்லலாம் அதுதான். ஸோ ஹார்ட் டிரைவ்.
ஓகேவா. தென் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் டிஸ்க். ஆப்டிக்கல் டிஸ்க். தேர்ட் ஒன் ஃப்ளாப்பி டிஸ்க். FLOPPY. ஃப்ளாப்பி டிஸ்க். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேப். ஸோ இது மேஜரா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சவுண்ட்ஸ், பிக்சர்ஸ் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. மேக்னெட்டிக் டேப். அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செகண்டரி மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட்ஸ். இந்த மெமரியில யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது என்னது பிட். ஓகேவா. ஸோ பிட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்னா பைனரி, எய்தர் 0 or 1. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஸோ 0 or 1. ஸோ இந்த ரெண்டை மட்டும் வச்சு பேசுறது தான் பிட். பிட்னா என்னன்னா பைனரி டிஜிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிபிள். ஸோ நிபிள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் 4 பிட்ஸ். ஸோ 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு நிபிள். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பைட். ஸோ பைட்னா 8. ஓகேவா. 8 பிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிலோ பைட்ஸ். அப்படியே பெருசாயிட்டே போகும். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ கேபின்னு சொல்றோம்ல அதான். ஸோ 1 KB இஸ் ஈக்குவல் டு 1024 பைட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ கேபிக்கு அப்புறம் எம்பி. ஸோ 1 MB எல்லாமே இதுல 1024 தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 1 MB இஸ் ஈக்குவல் டு 1024 KB. அதே மாதிரி எம்பிக்கு அப்புறம் என்னது ஜிபி. ஸோ 1 GB இஸ் ஈக்குவல் டு 1024 MB. இப்போ நம்ம என்ன டிபி வரைக்கும் போயிட்டோம். ஸோ 1 TB இஸ் ஈக்குவல் டு 1024 GB. ஸோ இப்போ நம்ம கரண்டா எக்கனாமிக்கலா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டிபி. ஓகேவா. தென் அதுக்கப்புறமும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பைட். 1 பீட்டா பைட். பைட் பி எல்லாமே அதே தான். ஓகேவா. பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 PB இஸ் ஈக்குவல் டு 1024 TB. அடுத்தது எக்ஸா இபி. ஸோ ஈக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் எக்ஸா. ஸோ 1 எக்ஸா இஸ் ஈக்குவல் டு 1024 PB பீட்டா பைட். ஓகேவா. பேலன்ஸ் இங்க எழுதி போடுறேன். ஸோ எக்ஸாக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீட்டா. ஸோ ZEW. ஸோ 1 ZB இஸ் ஈக்குவல் டு 1024 exabyte EB. Then last யோட்டா. ஸோ இது ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 YB இஸ் ஈக்குவல் டு 1024 ZB. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைனரி டிஜிட் 0 on 1ல ஸ்டார்ட் பண்ணது இப்போ எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 YB வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. 1 யோட்டா பைட். ஸோ இதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். ஓகேவா. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது டிபி. ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? So next, computer network. So computer network. So computer network அப்படின்னா என்னன்னா a group of computers linked to each other. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு டேட்டாஸ் அவங்க எல்லாருமே மாறி மாறி டேட்டாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டருமே ஒரு நெட்ஒர்க்கால கனெக்ட் ஆயிருக்கும். அப்போதான் என்ன ஆகும்? ஒரு கம்ப்யூட்டரில் எடுக்கிற சோர்சஸ் எல்லா கம்ப்யூட்டருக்குமே பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ இது ஜென்ரலாக ஆஃபீஸஸில் பேங்க்ஸில் ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஐடி செல்ஸில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது என்னன்றது டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. It is a group of computers linked to each other that enables the computer to communicate with another computer. And share their resources. ஸோ ரிசோர்ஸஸ்னால் என்னது சொல்கிறாங்கன்னா மெயினாக டேட்டாஸ், அவ்வளோதான். ஓகேவா? ப்ராக்கெட்டில் டேட்டாஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேன். ஸோ இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ லேன் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ சேம் இதுவும் அதே தான். அதாவது இந்த குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை ஒரு சின்ன ஏரியாவில் ஃபார் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ லேன். இந்த லேனை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேபிள்ஸ் மூலமாக, ஸோ எய்தர் ஈத்தர்நெட் கேபிளோ அப்படி இல்லைன்னா நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் மூலமாக வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா? லெஸ் காஸ்ட்லி. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பேரிசன் கேட்டாங்கன்னா தெரியணும். எல்லாமே வந்து இது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் தான். பட் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? லெஸ் காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரேட். ஃபாஸ்ட் ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டேட்டாஸை ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்.
ஓகேவா? ஸோ பை மீடியம் என்னென்ன மீடியம்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மீடியம்னா கனெக்டர். ஓகேவா? கோஆக்சியல் கேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன். ஸோ இதுலயே பேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல். ஓகேவா? பி மீன்ஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ மீ நம்மளுக்கு டாபிக் ஏற்ற மாதிரி பர்சனல்னா ஃபார் பர்சனல் யூசேஜஸ்க்கு மட்டும் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேன் அப்படின்றது இப்போ நம்ம வீட்டில் லேப்டாப் இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் ரெண்டுமே இருக்கு, அந்த டேட்டாஸ் அட் அ டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேன் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எய்தர் ப்ளூடூத் மூலமா யூஸ் பண்ணலாம் ஆர் யூஎஸ்பி கேபிள்ஸ் அது மூலமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டாஸை ஷேர் பண்றதுக்காக பர்சனலா யூஸ் பண்றதா இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இது மெயினா வந்து ஹோம் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட கனெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மீட்டர்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 10 மீட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத் ஆர் யூஎஸ்பி. ஸோ இதுதான் என்னன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஆ ஓகே.
Next, third one. MAN, அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ மெட்ரோபாலிட்டன்னாலே தெரியும், பிக்கர் சிட்டிஸ், ஓகேவா, அதாவது பெரிய ஏரியா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கா இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் தான் அவங்க மேஜராக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட் கவர்ஸ் எ large geographical area. By interconnecting different lands. So land எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, ஓகேவா. Different lands to form a larger network. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் அண்ட் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். கவர்மெண்ட் செக்டார்ஸ் அண்ட் private industries, ஓகேவா. தென் லாஸ்ட் ஒன் என்னன்னா WAN. ஸோ மேன்ன்றது மெட்ரோபாலிட்டன் அப்படின்றது, WAN அப்படின்றது என்னன்னா வைடு ஏரியா. ஸோ அதுக்கும் மேலே, ஓகேவா. ஸோ இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரிஸ், ஓகேவா. WAN, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா சச் அஸ் ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரிஸ். ஸோ டோட்டலாக கனெக்ட் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேனை விட பெருசு, ஓகேவா. ஸோ இதுக்கு தனியாக சிங்கிள் லொக்கேஷன் கிடையாது, ஆல் ஓவர். இப்போ பர்டிகுலராக எந்த இடம் எடுக்கிறோமோ அது ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட மீடியமாக அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. மீடியம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் சேட்டிலைட்ஸ். ஆர் சேட்டிலைட், ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கான மீடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இன்டர்நெட்.
ஓகேவா? அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமே 4 டைப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சு. ஸோ என்னென்ன பார்த்தோம்? லேன், பேன், மேன், வேன். ஸோ லேன்ன்றது ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே கேபிள்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. பேனுன்றது பர்சனலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? வைஃபை ப்ளூடூத் மூலமாக லேப்டாப் அண்ட் மொபைலில் சேம் ஏதாவது டேட்டாஸ் வந்து மாற்றுறது பார்க்குறது. ஓகேவா? வேனுன்றது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் யூஸ் பண்ணது. வேனுன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோ கண்ட்ரிலோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது. ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? தென் லாஸ்ட் ஒன் லாங்குவேஜஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அதை தனித்தனியாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். ஸோ இது நம்ம ஜென்ரேஷன் படிக்கும் போதே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பேஸ்டு. ஓகேவா? மிஷின் லாங்குவேஜ் ஏன்னா ப்ராக்கெட்ல எழுதிக்கோங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கோடிங். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால். இது என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கோபால் கொடுத்துட்டு
ஸோ இது என்ன லாங்குவேஜ்னு கேட்பாங்க. மிஷின் லாங்குவேஜா, அசம்பிளி லாங்குவேஜா, இல்லை ஹை லெவல் லாங்குவேஜான்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது எதில் வருதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபோர்ட்ரன், பேசிக், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான். ஓகேவா? ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லாங்குவேஜ். ஸோ சிஸ்டம் லாங்குவேஜ்ன்றது இப்போ கண்டுபிடிச்சிருக்க 5th ஜென்ரேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 5th ஜென்ரேஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ. தென் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட் டாஸ்க் அண்ட் கண்ட்ரோலிங் சாஃப்ட்வேர். ஸோ ஏஐயோட அட்வான்ஸ்ட். automating tasks and controlling software. ஓகேவா? அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேவா? மண்டே ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும். சரியா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஓகே.